கனடாவின் நுனாவுட்டில் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் $19.75 ஆகும். இது ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாகும். அங்கு பொருட்களை விமானத்தில் அனுப்ப வேண்டும் என்பதாலும் பல சமூகங்கள் டீசல் மின்சாரத்தை நம்பி இருப்பதாலும் நுனாவுட்டில் வாழ்க்கை செலவுகள் அதிகமாக உள்ளன. குறுகிய கட்டுமான பருவங்கள் காரணமாக நுனாவுட்டில் வீட்டு விலைகளும் அதிகமாக உள்ளன. அடுத்ததாக யூகோன் பிரதேசத்தில் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $17.94 ஆகும். மேலும் அது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் $18.51 அதிகரிக்க உள்ளது. இதேவேளை வடமேற்கு பிரதேசங்கள் குறைந்தபட்ச ஒரு மணி நேர ஊதியமாக $16.95 செலுத்துகின்றன. மேலும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு ஊதிய உயர்வு திட்டமிடப்பட்டுள்ளது. மாகாணங்களில் பிரிட்டிஷ் கொலம்பியா ஒரு மணி நேரத்திற்கு $17.85 என்ற அதிகபட்ச ஊதியத்தை கொண்டுள்ளது. அத்துடன் குறைந்தபட்ச கூட்டாட்சி ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $17.75 ஆகும். வங்கிகள் மற்றும் விமான நிறுவனங்கள் போன்ற கூட்டாட்சி ஒழுங்குமுறை தொழில்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் குறைந்தபட்ச ஒரு மணி நேர ஊதியம் $18.10 இருக்கும். இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் குறைந்தபட்ச ஊதியம் $17.60 உள்ளது. மேலும் அட்லாண்டிக் கனடாவில் உள்ள நோவா ஸ்கோடியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு ஆகிய இடங்களில் $16.50 குறைந்தபட்ச ஊதியமாக வழங்கப்படுகிறது. நியூ பவுண்ட்லேண்ட், லாப்ரடோர் மற்றும் மனிடோபா ஆகிய இடங்களில் $16 வழங்கப்படுகிறது. நியூ பிரன்ஸ்விக்கில் $15.65 வழங்கப்படும். அதேவேளை ஏப்ரல் மாதம் இந்த தொகை $15.90 அதிகரிக்கும். அத்துடன் கியூபெக் தற்போது $16.10 குறைந்தபட்ச ஊதியமாக வழங்குகிறது. மேலும் சஸ்காட்சுவனில் ஒரு மணி நேரத்திற்கு $15.35 வழங்கப்படுகின்றன. அத்துடன் மிகவும் குறைந்த ஊதியம் அல்பர்டாவில் வழங்கப்படுகிறது. அங்கு ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் $15 ஆகும். இந்த நிலையில் பெரும்பாலான மாகாணங்கள் இப்போது ஊதிய உயர்வை பணவீக்கத்துடன் இணைத்து தொழிலாளர்களுக்கு வழக்கமான புதுப்பிப்புகளை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.